வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில், பாஜக வலுவான கூட்டணியை அமைக்கும் பட்சத்தில் சத்தியமாக திமுகவுக்கு மரண அடி காத்து கொண்டிருக்கிறது. சத்தியமா அடுத்த வாட்டி திமுக வரக்கூடாதுன்னு தான் பேச்சு பலரிடமும் அடிபடுகிறது. 1000 ரூபாய் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்க எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. அதே போல பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. அதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது 2500 ரூபாய் கொடுத்த பழனிசாமியை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, நீ 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார்கள். சரியா? இன்றைக்கு இவர்களால் ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியல. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் விரோத போக்கு இந்த அரசு கடைபிடிக்கிறது. அதில் கூட்டாளியாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை முன்வந்து அவ்வளவு பலமாக கேட்கவில்லை. திமுக அரசு மீது அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கேட்கவே வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இல்ல, ஒரு எப்படி சொல்றது, அரசியல் சம்பந்தமாக தொடர்பு இருக்கிறது. அவர் ஒரு பெரிய குற்றவாளி, பல கிரிமினல் வழக்குகள் இருக்கு அவர் மேல.